ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் எப்படி ஈஸியாக வைப்பதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு நல்லா அலசி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உரித்து சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதோட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்த்து 4 விசில் நல்லா விடலாம். விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்து வந்துடும். அப்புறம் நல்லா அதை நம்ம கொஞ்சம் மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் என்னென்ன காய் போடலாமோ அதெல்லாம் போடலாம். எங்கள் வீட்டில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, கத்தரிக்காய், அப்புறம் கேரட்டு, முள்ளங்கி, சுண்டைக்காயெலாம் இருந்தது. நான் இந்த காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக சேர்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து நல்லா காய் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கணும். அதுக்காக இப்போ நம்ம தேங்காய் அரைக்கணும். தேங்காய், சின்ன சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து காயெல்லாம் வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக. ஏன்னா லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்தா தான் எப்பயும் கரையாமல் இருக்கும். மாங்காய் எதுக்காக சேர்க்குறோன்னா மாங்காயோட புளிப்பு சுவை சாம்பாருக்கு நல்லாவே இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். அதனால் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிப்பு எடுத்து அதில் சேர்த்துக்க வேண்டியதான் சாம்பாரில். ஃபைனலாக நம்ம சாம்பார் சூப்பராகவே ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்